பாதைகள்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி, ஏனையவர்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி ரசூலுல்லாஹ் பாதையுடைய ஹக்கை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. வீதிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்குது. அப்ப நாங்க நம்முடைய நான் தொழுதா போதும், ஏண்ட வாகனத்தை பார்க் பண்ணா போதும் என்ற சிந்தனையில மட்டும் இருந்தால் பல இடங்கள்ல நாங்க கண்டிருக்கிறோம். நீங்க அனுபவித்திருப்பீர்கள். நீங்க வாகனத்தை பார்க் பண்ணிட்டு போய்த்துருவீங்க, பின்னாடி இன்னொருத்தர் வந்து வாகனத்தை பார்க் பண்ணிட்டு இருப்பார். அவர் எடுத்தா தான் உங்களால எடுக்கலாம், ஆனா பார்க் பண்ணிட்டு போனவர் எங்கேண்டே தெரியாது. ஒரு அவசர வேலைக்கு, ஒரு மருத்துவ தேவைக்கு வேகமாக போக வேண்டிய ஒருத்தர் இருப்பார். ஆனா பின்னாடி வந்து பார்க் பண்ணவர் அவருடைய பாட்டுல அவர் தொழுது நல்லா திக்ரு செஞ்சு குர்ஆன் எல்லாம் ஓதிட்டு நிறைய நேரம் சுன்னத்தெல்லாம் தொழுந்துட்டு இருப்பார். இங்க வெளியே இன்னொருத்தர் அவருக்காக காத்துட்டு இருப்பார். இது பிறரை பற்றி சிந்திக்காமல் நாம் சுயநலவாதியாக வாழ்றதுக்கு இதுவும் ஒரு அடையாளம் தான். சரி, அதே மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள வர்றோம், செருப்ப நான் சின்ன சின்ன உதாரணம் சொல்றேன்டா, இதையெல்லாம் நாங்க பொருட்படுத்துறதே இல்லை, ஆனா இதெல்லாம் முக்கியம். நாங்க செருப்பையோ கழட்டி வச்சுட்டு வர்றோம். பிறகு லேட்டாகி வரக்கூடிய ஒருத்தர் அவசரத்துல இன்னொருத்தருடைய ஷூவுக்கு மேல, சப்பாத்துக்கு மேலால இவருடைய சப்பாத்தை மிரிச்சு அப்படி வச்சு முன்னாடி வந்து இன்னொருத்தருடைய செருப்புக்கோ ஷூக்கோ மேல கலட்டி வச்சுட்டு வர்றாரு. உண்மையான ஒரு முஃமின் எப்படி சிந்திக்கணும்? எப்படி சிந்திக்கணும்? என்னுடைய சப்பாத்துக்கு மேல இன்னொருத்தர் இப்படி ஏறி மிரிச்சிட்டு போறத நான் விரும்புவேனா? நான் விரும்புவேனா? விரும்ப மாட்டேன். ஏண்ட கண்ணு முன்னாடி அப்படி யாராவது செஞ்சா எப்படி இருக்கும்? இதே நான் இன்னொருத்தட்ட ஸ்லிப்பரை மிரிக்கிறதா இருந்தா அது கூடாது. ஏண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நீங்க முஃமினே ஆக முடியாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா, எது வரைக்கும் நீங்கள் அதாவது எதை விரும்புறீங்களோ அதை உங்களுடைய சகோதரருக்கும், மா யுஹிப்புல் அஹி, உங்களுடைய சகோதரருக்கும் நீங்கள் விரும்பாத வரைக்கும் நீங்க முஃமினாக முடியாது என்றார்கள். அப்ப பல பள்ளிவாசல்கள்ல சரி, இந்த மலசல கூடங்கள்ல போனா இது பொண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஞாபகம் ஊட்டல் தான், போட்டத்துக்கு தப்பில்ல, போட்டதை பார்த்தும் கூட சரி மலசல கூடத்தை சுத்தமா வைங்க, தண்ணீர் ஊத்திட்டு வாங்க. சரி, அண்மையில நான் ஒரு பள்ளிவாசலுக்கு குத்துபாவுக்கு போய்த்திருக்கிறேன். அங்க எப்படி போட்டிருக்கிறேன்டா, தயவு செய்து அல்லாஹ்வுக்காக ஒரு வாளி தண்ணீர் ஊற்றி விட்டு போங்கள் பாவித்ததன் பின்னாடி. ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக தயவு செய்துன்னு போட்டிக்கிறாங்கடா? சொல்றாங்க நிர்வாகத்தாளர், அடி தொழுகிறதுக்கு தானே அப்பா வர்றீங்க, அல்லாஹ் வணங்கத்தானே வர்றீங்க, ஆனால் வாஷ்ரூம் பயன்படுத்தினா சுத்தம் செய்து சுயநலவாதி எப்படி தான் வந்தாரா, அவருடைய வேலை முடிஞ்சதா, பாவிச்சிட்டாரா, வெளியே வந்துட்டார், அடுத்தவங்க வரும்போது சுத்தமா இருக்கணுமே, துர்நாற்றம் அடிக்க கூடாதே, அவங்க சங்கடப்படக்கூடாதே என்று சிந்திக்க மாட்டார். என் வேலை முடிஞ்சு நான் போறேன், அடுத்தவன் வந்து என்ன கஷ்டப்பட்டா எனக்கு என்ன என்ற சிந்தனை ஒரு உண்மையான முஃமினிடத்திலே இருக்க கூடாது. புரியுதா? அப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் சொன்னது ஒன்று ரெண்டு சின்ன சின்ன உதாரணங்கள், இதே மாதிரி பல விடயங்களில் எந்த அளவுக்கு நாம் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கிறோம், அவர்களுடைய விஷயங்களில் கவனம் எடுக்கிறோம். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என் வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தால் சரி, என்னுடைய குடும்பம் மட்டும் நல்லா வாழ்ந்தால் போதும் என்ற சிந்தனையில் இல்லாமல், அல்லாஹ் யாருக்கு இந்த அஹ்லாக் என்ற பண்பு யாருக்கு வரும்? சுயநலம் இல்லாதவர்களுக்கு தான் வரும்.